ஏஷியா கப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானோட கேப்டனான ரஷீத் கானும் சரி, நிறைய கிரிக்கெட் ஃபேன்ஸும் சரி பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானை செகண்ட் பெஸ்ட் ஏஷியன் டீம் அப்படின்ற மாதிரி கூப்பிட ஆரம்பித்தாங்க. அதாவது ஏஷியாலேயே இந்தியாவுக்கு அப்புறம் ஆப்கானிஸ்தான் தான் ஒரு பெஸ்ட் டீம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் அப்படி சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் கிட்டத்தட்ட ஒரு 6 மேட்ச் ஆடிருக்காங்க. அந்த 6 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மேட்ச்சில் தோற்றுருக்காங்க. ஏஷியா கப்பில் பார்த்தீங்கன்னா குரூப் ஸ்டேஜில் ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் கூட தோற்று எலிமினேட் ஆனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பங்களாதேஷ் கூட ஒரு 3 மேட்ச் T20 சீரிஸ் ஆடினாங்க ஆப்கானிஸ்தான். இந்த 3 மேட்ச்லேயுமே பார்த்தீங்கன்னா தோற்று ஒரு ஒயிட் வாஷ் ஆனாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக ரீசெண்ட் டைமில் ஆப்கானிஸ்தான் ஒரு நல்ல ரைசிங் டீமாக வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் பங்களாதேஷ் கிட்ட 3-0 அப்படின்ற மாதிரி T20 சீரீஸை தோற்றுருக்காங்க. ஆக்சுவலாக ஆப்கானிஸ்தானோட ஒரு ஸ்ட்ரென்த்தே ஒரு T20 கிரிக்கெட் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயே பார்த்தீங்கன்னா 3-0 அப்படின்னு தோற்றுருக்காங்க. அதே மாதிரி ஏஷியா கப்பில் பார்த்தீங்கன்னா சூப்பர் 4க்கும் அவங்களால வர முடியல. ஏஷியா கப்புக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனேஷன் சீரீஸ் ஒன்று நடந்தது. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், UAE. அதில் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஃபைனலுக்கு பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் வந்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் தோத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதன் மூலியமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஏஷியாவில் ஆப்கானிஸ்தான் செகண்ட் பெஸ்ட் டீம்லாம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட்டில் ஏதோ ஒன்று தப்பாக நடக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அவுட் சைடாக பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா ஜொனாத்தன் ட்ராட் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, ஆனால் டீம் அதை பண்ணுறதில்ல. அதே மாதிரி ரஷீத் கானோட ஒரு கேப்டன்சியுமே பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் பெருசாக பேட்டிங்கே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்ராஹிம் ஜாட்ரானா இருக்கட்டும், ரஹ்மானுல்லா குர்பாஸாக இருக்கட்டும், சித்திகுல் அட்டலாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 120 ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் ஆடுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா ஃபாஸ்ட் போலர்ஸ். அங்கே நல்ல ஃபாஸ்ட் போலர்ஸே கிடையாது. ஒரு ஸ்பின் ஹெவி டீமாக தான் இருக்காங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஷியன் கண்டிஷன்ஸில் தான் அவங்க ஓரளவுக்கு நல்லா ஆடுறாங்க. ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், இங்கிலாண்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லலாம் இந்த ஸ்பின்னர்ஸ் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா 2019 வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் வேர்ல்டு கப் நடந்தது. அந்த வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் கிட்டத்தட்ட 9 மேட்ச் ஆடினாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு மேட்சுமே ஜெயிக்கலை. ஸோ இதன் மூலியமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவுட் சைடு ஏஷியா பார்த்தீங்கன்னா அவங்க இன்னுமே ஒரு பெரிய டீம் இல்லை. அவங்க ஒரு நல்ல ஃபாஸ்ட் போலர்ஸை ஃபைண்ட் பண்ணணும். அதே மாதிரி நல்ல ஃபாஸ்ட்டாக ஆடுற பேட்ஸ்மேன்ஸை அவங்க ஃபைண்ட் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால ஒரு பெஸ்ட் ஏஷியன் டீமாக இல்லை பெஸ்ட் வேர்ல்டு டீமாகவே வர முடியும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆப்கானிஸ்தானோட ரீசெண்ட் ஃபார்மை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.